ஓகே கைஸ், ஸோ இந்த மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா இன்சேன் வர்சஸ் கிரேக்கன், ஃபெட்ரிக் வர்சஸ் கௌஷிகன். ஓகே, இது வந்து டோர்னமெண்ட்டோட செகண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தருண் வர்சஸ் கார்த்திக் நடந்தது. ஈஸியாக தருண் ஜெயிச்சிட்டாரு. 10 பாயிண்ட்ஸ் லீடில் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். 16-6 ஜெயிச்சாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது மேட்ச் தொடங்கிடுச்சு. பார்ப்போம், இந்த மேட்சும் ஒன் சைடாக போட்டா இல்லை வந்து ஃபுல்லாக ஒன் சைடட். ஆனால் மாமா பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி. மாமா யாரும் இல்லை, கார்த்திக் தான். சரியான பர்ஃபார்மன்ஸுங்க. அந்த ட்ராப் ஷாட்டு தான் எகிரி வச்சு போனார் பாருங்க, டெட் ஸ்ட்ரோக் மேலே மிரண்டார் போல். சரியான மேட்ச், செம்ம ஃபன்னாக போச்சு. சரி, இந்த மேட்ச் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ரெண்டு பேரும் க்ளோஸில் வராங்க. சுற்றி வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரேக்கன் எடுக்கிறாரு. இவரும் பொசிஷன் தெரியாமல் ஆடுறாரோ. பொசிஷன் டாட் ஹெச்பியில் ஒரு கிளச்சு போட்டாருங்க. 1 vs 1. இந்த மேட்ச் க்ளோஸாக போகும் வேலை. ரெண்டு பேரும் ஈக்குவலாக 1-1 இருக்காங்க. இன்சேன் ப்ரோ திருப்பி அவர் லாபிக்கு போயிட்டாரு. கிரேக்கன் இஸ் கம்மிங். லெட்ஸ் சி. சரியான ஜிக்கிள் போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும், மாறி மாறி ரொம்ப க்ளோஸில் போய் போடுறாங்க. புல்லட் ஸ்ப்ரெட் அதிகமாக வாவ். இவர் வந்து போன மேட்ச்சில் ஒரு கில் ஒரு கில் முன்னாடி எடுத்ததுனால அவர் கண்ணை ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு டீலோட் பிரச்சனை இருந்து பொசிஷன் தெரியாமல் இந்த மேட்ச்சில் யாருக்கும் கிரேக்கனுக்கு வந்து ஒரு மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, லைக் ஹெட்ஃபோன் இஷ்யூ இருக்கோ, சவுண்டு கேட்காம ஆறாரா என்னன்னு தெரியல. ஸோ டிவைஸ் பற்றி சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஐஃபோன் தாங்க வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ரெண்டு பேரும் ஐஃபோன் விளாட்றாங்க. 14 நினைக்கிறேன். ஓகே, ஃபெட்ரிக் ப்ரோ டாமினேஷன் கைஸ். 4 கில் வர்சஸ் 1 கில். ஸோ இந்த மேட்ச் ஃபெட்ரிக் ப்ரோ இஸ் டாமினேட்டிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கிரேக்கன் அடிப்பானோ அப்படின்னு. ஆனால் இங்கே உல்ட்டாவாக நடந்துகிட்ருக்கு. கிரேக்கன் ஹெட்ஃபோன் மாட்டி 2x. கிரேக்கன் நான் சொன்ன மாதிரி திருப்பி கம்பேக் கொடுக்குறாரு. லெட்ஸ் சி ஃபெட்ரிக். எனக்கு தெரிஞ்சு ஃபெட்ரிக் ப்ரோ வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். இஸ் டூயிங் இட். வா எட்டி தாங்க பார்த்தாரு கிரேக்கன். போடும் கழுத்துலேயே ஒன்று சிறுக்குன்னு வந்தது. சரியான கேம் பிளே. ஃபெட்ரிக் ஆன் ஃபயர் கைஸ். டோர்னமெண்ட் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காரு. ஃபீல் ஆகுது. டிகி கட்டினி ஓனர் புல்லட் தான் கணக்காரு. நெட்வொர்க் லேக் மாதிரி இப்போ தெரிஞ்சுது ஒரு மாதிரி. ஃபெட்ரிக் ப்ரோக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இந்த கில்லு ஒரு மாதிரி வந்தார். ஆனால் புல்லட் எதுவும் கனெக்ட் ஆகுது. இவருக்கு போனோடனே அவர் செத்து போயிட்டார். பக்குன்னு போட்டியாடணும் இல்லை, ஓடிட்டாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு துரத்தின்னு வந்துடுவார். ஓடு 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 முன்னேறு. லாபிக்கே போயிட்டாரு. 1 HP சாக வேண்டியது, பொட்டி ஆக வேண்டியது. அப்படியே ஓடி போய் திருப்பி சுற்றின்னு வந்துட்டேன்ல போட்டு அடிச்சு கேலி பண்ணிட்டார். ஓகே, ஃபெட்ரிக் ப்ரோ குட் பர்ஃபார்மன்ஸ். நல்லா விளையாடிட்டு இருக்கார். ஓகே, இந்த ஃபைட் எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் இஷ்யூ சில பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. கிரேக்கனுக்கும் இருக்குது, ஃபெட்ரிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூனால பாயிண்ட் லீட் 2 ஃபெட்ரிக் ப்ரோ எடுத்திருக்காரு. ஓகே, நவ் கிரேக்கன் காட் த கில். ஓகே, பாயிண்ட் வந்து 1க்கு கம்மியாகிடுச்சு லீடு.
ஃபெட்ரிக் ப்ரோ வந்து த்ரோ பண்ணுறாரு, ஓடிட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபெட்ரிக் வந்து இன்னும் பொறுமையாக ஆடணும். டிபிபி எடுத்து ஆடினா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். லெட்ஸ் see. கண்டிப்பாக கேம் சேஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு இந்த லீடை வந்து மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ க்ளோஸ் விடக்கூடாது. ஆக்சுவலாக ஃபெட்ரிக் ப்ரோ நினச்சிருந்தா இன்னொரு 3 கில் லீட்லேயே மேட்ச் கொண்டு போயிருக்கணும். அவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். கிரேக்கனோட கம்பேக் தான் இது. இருந்தாலும் பாருங்க, ஓடி வராரு, ஓடி வருவேன்டாண்ணா, பக்கத்தில் வந்து தான் அடிப்பேன், மூஞ்சிக்கிட்டே வருவேன்டா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. கிரேக்கனோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் கைஸ். இப்படி விளையாட நினச்சேன். ஆனால் ஃபெட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்சேன் வேற மாதிரி இன்சேன் கேம் பிளே. எங்கே போனால் சரி நான் உங்களை சுட்டுக்கிட்டே தான் இருப்பேன், சுட்டுக்கிட்டு வருவேன், சுட்டுக்கிட்டே போ, அவ்வளோதான், புட்டி தான் அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் வெறியாக இருக்குது. ஏய் MMALA தான் நிங்குங்கம்மா, எங்கெங்கேயோ ஓடுறாரு. கிரேக் எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஐயோ பைத்தியம் ஆகி அவரு இங்கே வரணும், அவங்க லாபிக்கே வரண்டான்னு போறாரு. ஆனால் அவர் இல்லவே இல்லை. இன்சேன். ஓகே, இந்த அந்த வெறியிலேயே போய் அடித்தார். ஹெச்பியே குறையில, இப்படி கிஜி கிஜி கிஜின்னு அடிச்சு போயிட்டார். எஃப்சி ஓ சர்ப்ரைஸ். ஓகே, இப்போ எஃப்சி இந்த எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்ட்ரக்கான மாதிரி இருந்தது. ஜிகில் ஒழுங்காக போட முடியாமல் ஸ்டோனில் மாட்டிட்டு ஸ்ட்ரக் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியே வந்தோடனே ஒரு பொட்டி தான் ஜிப்னு ஒரு பொட்டிக்கிட்டே இருந்தார். இவரும் ஓடிட்டே இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு நின்று பார்த்துட்டு பொறுமையாக அடிக்க மாட்டுறாரு. இப்படி இவரும் ஓடுறாரு, அவரும் ஓடுறாரு, ஆனால் அவருக்கு தான் கில்லு வருது. ஃபெட்ரிக் ப்ரோ மாஸ். ஓகே, அவ்வளோதான். நீ இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு மாதிரி அப்படியே ஒரு அடி தான். கிரேக்கனு புலம்புவார். ஐயோ இவன் சும்மாவே புலம்புவான், இந்த மாதிரி தோத்துட்டு எப்படி புலம்ப போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. 3 minutes இருக்குது, 4 kill லீடில் இருக்காரு ஃபெட்ரிக். ஓகே, இட்ஸ் a good match for Frederick as of now. பாதி த்ரோ பண்ணுறாருங்க. 3 lead, 3 minutes there. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ஓடி எஸ்கேப் பண்ணாவே ஜெயிச்சிடலாம். தேவையில்லாமல் ஏறி போகிறாரு, தேவையில்லாமல் த்ரோ பண்ணிட்டு வர மேட்சை. சி இல்லை வில் ஹோல்ட் இட்டா. ஐயோ பார்க்கவே இல்லைங்க. பேட் கேம் பிளே. திஸ் இஸ் எ பேட் கேம் பிளே. இந்த மாதிரி டைமில் எனக்கு தெரிஞ்சு அக்ரெசிவாக ஆடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 kill. இப்போ கிரேக்கன் அக்ரெசிவாக ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாமல் கடைசியில் த்ரோ பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி. I seen it. He tried to go back behind this Kraken, but it is. ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன ஆகும்? பிடிப்பாரா லீடர்? கிரேக்கன் கம்பேக்கா? ஹீலில் இருக்கும்போதே அடிச்சிட்டார் அவர். 2 பாயிண்ட், 2 நிமிஷம் இருக்குது. ஆனால் இது எப்படி வேணால் மாறலாம் அந்த மேட்ச்சு, சொல்ல முடியாது. இது கொஞ்சம் க்ளோஸாக தான் போகுது இந்த மேட்ச், ரொம்ப க்ளோஸாக போகுது. 1 sided ரொம்ப க்ளோஸு, எப்படி வேணால் மாறலாம். ஒரு ஹெட்டு கனெக்ட் பண்ணார், அப்புறம் ஃபுல்லாக பாடி களி. ஒரு பாயிண்ட் கேன் கிரேக்கன் கேட்டு. கிரேக்கனா இன்சேனா? ஐயோ இந்த டேமேஜ் ஆனால் லைட்டாக டாச் பண்ணியிருந்தால் ரீலோட் ஆயிருக்கும் இது. ஆனாலும் ஈக்குவலாக வந்துச்சு கைஸ். 1.5 minute left to know who is the winner. ஓகே, 1 HP clutch. 3P இன்சேன் பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. நெட்ஒர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல. ஓகே, நோ நெட்ஒர்க் இஷ்யூ. ஆனால் எங்கே பார்த்துட்ருக்காரு? ரிவர்ஸில் பார்த்துட்ருக்காரு. ஓகே கைஸ், 1 நிமிஷம் இருக்குது. 13-12 ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல. 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1 kill மேக்ஸிமம். ஸ்கோப் போட்டாரு. 2 பாயிண்ட் லீடு. ஐயோ, இதுக்கப்புறம் ஒரு ஓடிட்டே இருந்தால் கூட போதும், ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன்.
ஒரு பாயிண்ட் தான் வர எடுக்க முடியும், அப்படி எடுத்தாலும் கிரேக்கனால். ஓ, கிரேக்கன் ஆல்மோஸ்ட் காட் ஹிம். ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி வந்தார். 30 செகண்ட்ஸ். வெளியே வருவாரா லாபிக்கு ஓடிடுவாரா? தேவையில்லாம் பாயிண்ட் ட்ரோ பண்ணிட்டாரோ? 30 செகண்ட்ஸ் ரிமைனிங். 14-13. என்ன நடக்கும்? கிரேக்கன் நோ இன்சேன் பொசிஷன், பட் இன்சேன் டோன்ட் நோ கிரேக்கன் பொசிஷன். ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கும். நினைச்சாருங்க. ரொம்ப க்ளோஸ். கிரேக்கன் ட்ரைட் இஸ் பெஸ்ட். நல்லாவே இருந்துச்சு இந்த மேட்ச்சு. கிரேக்கன் நல்லா விளாண்டாரு. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி இருந்துச்சு. கடைசியில் கிரேக்கன் கான் மேக் இட். 2 பாயிண்ட் லீட்ல. இன்சேன் ப்ரோ ஜெயிச்சிட்டாரு. வாவ். Let's see you guys in the next match.